கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். பிசாசினுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக இருக்க முடியாது. பிசாசினுடைய தந்திரம்னா என்ன தந்திரம்? இதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள்னா எல்லாரும் யுத்தத்துக்கு போகிற மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ரெடியாக பிசாசோட சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க பிசாசோட சண்டை போடுறதுனா சிலர் சண்டை போடுறத பார்த்துட்டு இருக்கிறேன், அவங்க ஏதோ பெரிய ஆவிக்குரிய யுத்தத்தில் இருக்கிறேன்றாங்க. நான் பிசாசோட சண்டை போட்டுட்டு இருக்கிறேன்னு. அந்த யுத்தம்லாம் கிடையாது, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. இப்போ இருக்கிறது, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? அவனை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாக சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள்லாம் என்ன? அவனுக்கு இருக்கிற ஒரே வெப்பன் என்ன இன்னைக்கு? அவனுடைய பொய்யும் வஞ்சனையும் மட்டும்தான். ஹலோ, அப்ப அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனார், பிசாசு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவனாருங்கன்னா அவன் ஏதோ பெரிய வல்லமை உள்ளவன், அவன் வெட்டி முறிச்சிருவானாக்கும், அவன் வந்துடுவானாக்கும், அவன் எப்படி பண்ணிடுவானாக்கும், அப்படி பண்ணிடுவானாக்கும். அதை எதிர்த்து நிற்க நமக்கு திராணி உள்ளவர்களா இருக்கணும், பலவனுமாக்கும் அப்படி நினைச்சிட்டு இருக்கக்கூடாது. அவனுடைய வல்லமையெல்லாம் எதில் இருக்குது? அவனுடைய பொய்யில் இருக்கிறது, அவனுடைய வஞ்சனையிலே இருக்கிறது. பொய் சொல்றதுல அவன் கை தேர்ந்தவனாக இருக்கிறான், அவ்வளோதான ஒழிய வேற ஒன்று சத்தியத்தை அறிந்தவர்கள்ட்ட அவன்கிட்ட ஒன்றும் பண்ணவே முடியாது. அவன் ஒன்றும் பண்ணவே முடியாது, அவனுடைய வல்லமையெல்லாம் செல்லாதங்க. பாருங்க, இதை பிரசங்கிக்கிறேன். எத்தனை கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இதில் கன்வின்ஸ்டே கிடையாது தெரியுமா? அவர்கள் அதில் கன்வின்ஸ்டாக இருக்கிறாங்க. இதில் இந்த உலகத்தில் எந்த ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்க முடியாதுங்கிறதுல கன்வின்ஸ்டாக இருக்கிறாங்க. முடியாது. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்லாம் சும்மா, இதெல்லாம் நாம் ஒன்றும் பெற்று அனுபவிச்சிட முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் உயர்ந்துட முடியாது. இப்படியெல்லாம் ஒன்றும் பெரிய பொருளாதார செழிப்பு ஒன்றும் வந்துட முடியாது. இதில் ரொம்ப கன்வின்ஸ்டாக இருக்கிறாங்க. இதை எதிர்த்து தான் போராடுறதுக்கு திராணி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது நம்ம அழிக்கக்கூடிய ஒரு சக்தி. ஒன்று சொல்கிறேன் பாருங்க, பொருளாதார செழிப்பை குறித்து கொஞ்சம் லைட் அடிக்கணும்னு நினைக்கிறேன். சொன்னால் பீப்புள் டோன்ட் ஹேவ் எனி ப்ராப்ளம் வித் ரிச்சஸ். பொருளாதார செழிப்பை குறித்து ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க. உண்மையாக பார்க்க போனால் எல்லாம் பாருங்கள், வீட்டுக்கு வீடு நல்ல வேலை தான் தேடிட்டு இருக்கிறாங்க. தான் பிள்ளை பெருசாக படித்து பெரிய வேலையில் வரணுமாக்கும், மாதம் 1 லட்சம் சம்பளம் வாங்கணுமாக்கும், 2 லட்சம் சம்பளம் வாங்கணுமாக்கும், அந்த வெளிநாட்டுக்கு போகணுமாக்கும், இந்த வெளிநாட்டுக்கு போகணுமாக்கும், காரு வாங்கணுமாக்கும் பார்க்கலாம். இப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாருக்கும் செழிப்பை பற்றி ஐஸ்வர்யத்தை பற்றி எந்த பிரச்சனைன்றது நான் நம்ப மாட்டேன். எங்கேயும் அந்த பிரச்சனையே கிடையாது. கிறிஸ்தவர்களையும் சொல்கிறேன். ஹலோ, ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு வந்தால் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுற கிறிஸ்தவங்களையும் சொல்கிறேன் நான். அவங்களும் அதை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் எப்படி நல்ல வேலைக்கு போகிறது, எப்படி நான் அதிகம் சம்பாதிக்கிறது, எப்படி பணத்தை பெருக்கிறது, எப்படி வீட்டை வாங்கிறது, எப்படி இதை பண்ணுறது, அதை பண்ணுறது, அதான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆகவே ஐஸ்வர்யம்ங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அது எல்லாருமே அதை பெற வேணும்னு தான் விரும்புகிறாங்க, அதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்றது தான் முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. அதில் சந்தேகமே வேண்டாம். இதில் நம்ம பொய்யை நம்பக்கூடாது. இது எல்லாருமே அதுக்கேற்ற முயற்சியில் தான் ஈடுபட்டுக்கிட்டு வர்றாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. என்ன பிரச்சனைன்னு சொல்கிறேன், கடவுள் ஐஸ்வர்யத்தை தர்றான்னு சொல்கிறத நம்புறது தான் உங்களுக்கு பிரச்சனை. கடவுளுக்கும் ஐஸ்வர்யத்துக்கும் சம்பந்தம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பிரச்சனை பண்ணுறேனே, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. வெளிச்சம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஐஸ்வர்யம் வேணுன்றாங்க. என்னை எதிர்க்கிறவர்கள் கூட ஐஸ்வர்யம் வேணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் ஐஸ்வர்யத்தையும் கடவுளையும் சம்பந்தப்படுத்துகிறேன் பாருங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்கிறேன் பாருங்க. அது பிடிக்கல அவங்களுக்கு. அதிகம் இருக்குது பைபிளில். அது இவர் தப்பாக சொல்கிறாராக்கும், இவருக்கு இதே வேற பிரசங்கமாக்கும், இவர் இதே செழிப்பை தான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காராக்கும். அவங்க செழிப்பு வேணான்னு சொல்லலை, அவங்கள தப்பாக நினைச்சிடாதீங்க. செழிப்பு வேணுன்றாங்க. கடவுளுக்கும் செழிப்புக்கும் சம்பந்தம் இருக்கிறது தான் நம்ம மறுக்கிறார்கள். ஹலோ, இருக்கிறீங்களா? பின்னால் இருக்கவங்க எப்படி? நான் சொல்லுகிறேன், கடவுளுக்கும் செழிப்புக்கும் சம்பந்தம் உண்டு, நித்திய சம்பந்தம் உண்டு. அதில் தான் உங்களுக்கு பிரச்சனை, வேற ஒன்றும் கிடையாது. அதில் தான் சண்டையே, அதில் தான் பிரச்சனை. வாங்க பிரதர், உங்கள் பையனுக்கு நான் வேற வேலை தேடி தரேன், 1 லட்ச ரூபா சம்பளம் தரேன், வேணான்னு சொல்ல மாட்டாங்க அவங்க. வேணும் பிரதர், எப்படியா சேர்த்து விடுங்க, அதுக்கு நான் ஒரு 5 லட்சம் செலவழிக்கிறனாலும் செலவழிக்கிறேன் பிரதர், எப்படியா சேர்த்து விட்டீங்கன்னா போதும், அவன் மேலே வந்துடுவான் பிரதர். அதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், பைபிள்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நான். பைபிள்னு சொல்லாதீங்க பிரதர். கடவுளை ஏன் இதில் சம்மந்தப்படுத்துறீங்க? கடவுளுக்கும் இதுக்கும் இருக்கீங்களா? கடவுளை இதோட சம்மந்தப்படுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் வேதத்தில் பார்த்தீங்கன்னா
ஐஸ்வர்யத்தை எல்லாம் இந்த உலகத்தில் வைச்சதே அவர் தான், கொடுத்தது அவர் தான். ஆதாம் முதற்கொண்டு ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு, யோசேப்பு, இஸ்ரவேல் மக்கள்னு எல்லாருக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுத்தது அவர் தான். பேதுருடைய படகை மீனால் நிரப்பினது அவர் தான். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேருக்கு போஷித்து 12 கூட நிறைய மீதி எடுத்ததும் அவர் தான். இவர் ஐஸ்வர்யத்தின் தேவன். அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிறாருன்னு சொல்லியிருக்குது. ஆனால் ஜனங்களுக்கு என்னென்னா, கடவுளை இதோட சம்மந்தப்படுத்தாதீங்க. கடவுள் ஐஸ்வர்யத்தை தரேன். நம்ம இவங்க போய் மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு 2 வேலை செஞ்சு 3 வேலை செஞ்சு ராத்திரியெல்லாம் தூங்காமல் தங்களுடைய சுகத்தையும் பலத்தையும் கெடுத்துக்கொண்டு, ஆரோக்கியத்தை கெடுத்துக்கொண்டு, தங்களுடைய மனைவி பிள்ளைகளை கூட இழந்து இப்படியெல்லாம் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம். இதை பற்றிலாம் பேசுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்லிட்டு உடனே கோபம் வந்துடுது. இவங்க மாடா உழைச்சி எப்படி சேர்த்தாங்கன்றதை பற்றி பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்ன்றது பேசுறது தான் தப்பு. திங்கள்லேருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஒரு மாதிரி இருக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த பைபிளை தூக்கிட்டு கோயிலை கிளம்பினோன்னா ஆள் வேறு மாதிரி ஆயிடுறாங்க. மூஞ்சியெல்லாம் மாறிடுது. இங்கே வந்தோன்னா பைபிளை திறந்தோன்னா அப்படியே பரிசுத்தமாக உட்காந்துடுறாங்க. இப்போ வந்து செழிப்பை பற்றி பேசக்கூடாது. சனிக்கிழமை வரைக்கும் நாங்கள் பேசுவோம், ஞாயிற்றுக்கிழமை நீ பேசாத. பேசுனா நீ சரியான பிரசங்கியார் இல்லை, நீ கள்ள போததன். ஞாயிற்றுக்கிழமை இந்த பைபிளை எடுத்துகிட்டு கோயிலுக்கு வந்தோன்னா லேசாக கிறுக்கு பிடிக்குது, ஒரு ஆவிக்குரிய கிறுக்கு மாதிரி. அது என்னன்னு தெரியல. அது பிடிச்சோடனே மனசெல்லாம் மாறிடுது ஒரு மாதிரி. இங்கே வந்தோடனே எனக்கு நிலமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், வீடும் வேண்டாம், இயேசு போதுமே, மோட்சம் போதுமே, இப்படி ஆரம்பிச்சிடுறது பாட்டு. உண்மையாக அதை நம்புறாங்க கேட்டால் நம்பல. இது முடிச்சுட்டு உடனே போய் நிலம் பார்க்க தான் போகிறாங்க. நேரம் வேனில் கூட்டிகிட்டு போய் காமிக்கிறாங்களாம். பிரதர், இவ்வளோ நேரம் பாடினீங்களா பிரதர், எனக்கு நிலமும் வேண்டாம், ஒன்றும் வேண்டாம், நிலம் பொன்னுள்ளோரை நீ பார்க்கும் போது, இதெல்லாம் பாடினீங்களா பிரதர். அது கோயில் பிரதர், ஞாயிற்றுக்கிழமை அது 12 மணியோட ஏற கட்டிடணும். அதை 12 மணிக்கு போல. அதுக்கப்புறம் எந்த நிலத்தில் எங்கே போட்டால் அது 10 மடங்கு பெருகுது, 20 மடங்கு பெருகுது, இதெல்லாம் அங்கே போய் யோசனை பண்ணணும். ஃபுல்லாக அவங்க தான் அதில் இன்வால்வ்டு. பாருங்க, அவங்க தான் அதில் இருக்கிறாங்க. வேன் வேணால் கூட்டின்னு போகிறாங்களே, யார் பாருங்க, நம்ம எல்லாம் கிறிஸ்தவங்களும் கோயில் முடிஞ்சோம் நேரம் அங்கே போய் நிற்கிறாங்க. வேனில் ஏறிட்டு போய் ஊராக போய் நிலம் வாங்குறது, அது இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு பிரதர், இங்கே ஒன்று அங்கே ஒன்றுமா அப்படியே வாங்கி போட்டிருக்கேன் பிரதர். ஞாயிற்றுக்கிழமை அதை பற்றி பேசாதீங்க. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரணும் மட்டும் அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஹலோ, இருக்கிறீங்களா? இப்படி சொன்னால் நல்லா விளங்குது இல்லை? நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் போய் அலைஞ்சி திரிஞ்சு மாடா உழைச்சி ஓடா தேஞ்சு இப்படி பண்ணி அப்படி பண்ணி சுரண்டி பிடுங்கி தள்ளி பிடிச்சி இழுத்து ஏமாற்றி இது பண்ணி கவுத்து எல்லாம் பண்ணி இதெல்லாம் ஓகே, அதெல்லாம் பண்ணலாம். பைபிள்லேருந்து தானே பேசக்கூடாதுன்றாங்க. நான் என்ன சொல்கிறேன், அதெல்லாம் பண்ணுறதுக்கு பதிலாக கர்த்தரை விசுவாசியுங்கள், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்கிறேன். அதில் என்ன தப்பு? சுரண்டவா சொன்னேன், பிடுங்கவா சொன்னேன், கவுக்கவா சொன்னேன், ஏமாத்தவா சொன்னேன்? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும்னு சொல்றாங்க. என்ன தப்பு? இருக்கீங்களா? நிறைய பேர் சேர்ந்துருக்கிறாங்க இப்போ என் கூட. பாருங்க, பிசாசானவன் எப்படி வஞ்சித்து போட்டு வச்சிருக்கிறான்னு. கான்செப்டே மாற்றணும் பாருங்க. வேலைன்னு சொல்கிறோம் இல்லையா, வேலையில் ஒன்றும் தப்பு கிடையாது. வேலையை கர்த்தர் ஆதாம் கொடுத்தாரு. ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் வச்சு பண்படுத்தி காத்துக்கொள்ளணும் வேலையை கொடுத்தாரு. இப்போ வேலை வேற மாதிரி ஆகி போச்சு, பொழப்புக்கு வேலைன்ற மாதிரி ஆகி போயிடுச்சு. அது இப்போ வந்தது. வேலை தொழில் அல்லது ஒரு உழைப்புங்கிறது கர்த்தர் கொடுத்தது, அது நல்லது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பிழைப்புக்கு வேலைன்னு ஆகி போச்சு. இந்த பிழைப்புக்கு வேலையில் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இந்த பிழைப்புக்கு வேலைங்கிறது ஒரு விதமான ஒரு சைக்கிள். அது இந்த 1ஆம் தேதியிலேருந்து அடுத்த 1ஆம் தேதி வரைக்கும் வாழ வைக்கக்கூடிய ஒரு மென்டாலிட்டியை நமக்கு உண்டாக்குகிறது. 1ஆம் தேதி சம்பளம் எப்போ வரும்னு காத்துட்ருக்குறோம். 20ஆம் தேதி வந்தோடனே தர தட்டிடுது சொல்கிறாங்க இல்லையா, தர தட்டிடுது. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, தொட்டுக்க வலிச்சுக்க தான். அப்புறம் 1ஆம் தேதி சம்பளம் வந்தோடனே தான் அதுக்குள்ளே ஏற்கனவே கடன் ஆகிடுது. இப்படியே வாழ்கிறது ஒரு வாழ்க்கைங்கிறத பழக்க வழக்கமாக ஏற்படுத்தி வச்சுட்டு இதுதான் வாழ்க்கைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் ஒருபோதும் பிழைப்புக்காக வேலையை தரவில்லை,
ஆதாமுக்கு பிழைத்துக்கோன்னு சொல்லி வேலை தரல. ஏன்னா அவனுக்கு பிழைப்புக்கு வேலையே தேவையில்லை, அவனுக்கு வேண்டிய எல்லாம் இருந்தது ஏற்கனவே. அவன் சாப்பிட்றதுக்கு வேலை செய்யணுமா? அன்றைக்கி கிடையாது, எல்லாம் இருந்ததுங்க. 100 ஆயிரக்கணக்கான பழ வகைகள், மரம் செடி கொடிகள் எல்லாம் இருக்குது. அவனுக்கு உட்காந்து சாப்பிட்லாங்க, அவ்வளோ இருந்தது. ஆனால் வேலையை கொடுத்தார், பண்படுத்தி காத்துக்கொள்ளணும் வேலையை கொடுத்தார். அப்போ வேலை நல்லது, ஆனால் இந்த கான்செப்ட் தான் தப்பு. பிழைப்புக்காக வேலைங்கிறது தப்பு. அப்போ இந்த வேலைங்கிறது ஒரு வேலை கொடுங்க பிரதர், வேலை வேணும்னு சொல்கிறது என்னது, பிழைப்புக்கு வேலைன்னு ஆயிடுச்சு. ஆனால் கர்த்தர் அந்த கான்செப்டை உருவாக்கவே இல்லை. கர்த்தர் என்ன சொன்னார்? உழைப்பு, வேலை செய்யினாரு. எதுக்கு உழைப்பு? எதுக்கு உழைக்க சொன்னார்? உனக்கு உள்ள இருக்கிற திறமைகள், ஆற்றல்கள், உனக்கு உள்ள இருக்கிற வரங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வரும்படியாக வேலை. அதுக்கு தான் வேலை கொடுத்தார். அதன் மூலமாக ஒரு திருப்தி, அதன் மூலமாக ஒரு நிறைவு, ஒரு மகிழ்ச்சி, அதன் மூலமாக ஒரு பெரிய மேன்மை உனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி அதற்காக தான் வேலையை கொடுத்தார். அதனால தான் வேதம் சொல்லுது, a gift will make room for you before kings. உன்னுடைய வரம், உனக்குள்ள இருக்கிற அந்த கிஃப்ட், தாளந்துகள், இவைகள் வெளிப்படும் போது ராஜாக்களுக்கு முன்னால் உன்னை கொண்டு போய் நிறுத்தும். அப்ப கடவுளுடைய கான்செப்டின் படி நம்ம வேலை செய்யும் போது அது பிழைப்புக்காக வேலை இல்லை. இது 1ஆம் தேதியிலேருந்து 1ஆம் தேதி வாழ்ற வாழ்க்கை இல்லை. இது என்னுடைய உள்ள புதைந்து கிடக்கிற எல்லா ஆற்றல்களையும் வெளியே கொண்டு வருகிற ஒரு ஆயுதமாக இந்த வேலை இருக்கிறது. இதுல கையிட்டு செய்யும் போது எனக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. வெளியே வந்த உடனே அது எனக்கு ஒரு பெரிய உயர்வையும் மேன்மையும் மகிழ்ச்சியும் நிறைவையும் கொண்டு வருகிறது. இப்படிதான் நான் வாழணும்னு கடவுள் வச்சிருக்கிறார். ஹலோ, இருக்கீங்களா? இப்படி வாழ வேண்டும் என்று தான் கடவுள் வைத்திருக்கிறார். இதெல்லாம் மாற்ற வேண்டியது இருக்குது. ஆகவே நான் சொல்லுகிறேன், வஞ்சனையிலிருந்து விடுபட வேண்டும், பொய்யிலிருந்து விடுபட வேண்டும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நமக்கு உண்டாயிருக்கும்படியாக. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன? அவனை ஆண்டவர் வெளியே வான்னு சொன்னோன்னு போன முதல் இடமே என்ன? பஞ்சம். போகிறான் ஒரு இடத்துக்கு, அங்கே போனால் பஞ்சம். ஆனால் பஞ்சம் பரவாயில்ல. ஏன்னு சொன்னால் இவன்கிட்ட இருக்கிற இந்த ஆசீர்வாதம் பஞ்சத்தை ஆசீர்வாதமாக மாற்றும். இருக்கீங்களா? லோத்துக்கு இவனுக்கு பிரச்சனை வந்துடுது. அவன் சொல்கிறான், லோத்துவை பார்த்து, நீ வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன், இடது பக்கம் போனால் நான் வலது, நீ சூஸ் பண்ணிக்கோ எந்த பக்கம் போகிறேன். ஏன்னா இவனுக்கு அவ்வளோ தன்னம்பிக்கை பாருங்க. நான் எந்த பக்கம் போனாலும் எனக்கு ஆசீர்வாதம் தான், ஏன்னா எனக்கு ஆசீர்வாதம் இருக்குது. நான் வனாந்தரத்தை கூட செழிப்பாக்க முடியும். அதனால நீ எங்கே செழிப்பா இருக்குன்னு பார்த்தா அதை எடுத்துக்கப்போ, நான் வனாந்தரத்தை பார்த்து எடுத்து அதை நான் செழிப்பாக்கிறேன் போடுறான். நீ எடுத்துக்கோ, எது வேணும் பெஸ்ட் நீ எடுத்துக்க, நான் ஒஸ்ட் எடுத்து பெஸ்ட் ஆக்கி காமிக்கிறேன். அதுதான் ஆசீர்வாதம். ஹலோ, வேதம் சொல்லுது, ஆபிரகாம்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும், இந்த ஆசீர்வாதத்தை அவன்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கொண்டு போய் ஈசாக்கிட்ட கொடுத்தானா. ஆபிரகாம் லேசான நாள் இல்லை பாருங்க. சில படங்களில் பார்த்துருக்குறோம் இல்லையா? ஆபிரகாம் ஏதோ தடியை வச்சுக்கிட்டு ஏதோ தூசியில் குப்பையில் இருந்து எந்திரிச்சு வர்ற மாதிரி, இப்படியே 10 ஆடை வச்சுக்கிட்டு இப்படியே வர்ற மாதிரி. இதெல்லாம் நம்பாதீங்க, பொய் அதெல்லாம். லோத்தையும் குடும்பத்தாரையும் ராஜாக்கள் அடித்து கொண்டு போயிட்டாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அவன் வீட்டில் பிறந்த 318 பேர் ஆயுதம் சுமக்கிறவர்களை கொண்டு போனானா. வீட்டில் பிறந்தவங்கள 318 பேர் இருக்கிறாங்க, ஆயுதம் ஏந்தி சண்டை போடக்கூடியவங்க. இவன் வீட்டில் பிறந்தவங்க 318 பேர் இருக்காங்கன்னா இவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைகள்லாம் இருக்க மாட்டாங்களா? எல்லாம் கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 2000 பேராக இருந்திருப்பாங்க இவன் கூட. அவ்வளோ பெரிய ஆளுங்க அவன். சும்மா இந்த படத்தில் பார்க்குற மாதிரி தடி வச்சுக்கிட்டு தாத்தா இல்லை, ஒரு 10 ஆடை வச்சுட்டு இப்படியே மேய்ச்சிட்டு இருக்கிற பரதேசி அல்ல ஆபிரகாம்ங்கிறவன். பெரும் பெரும் செல்வந்தன், பெரும் பணக்காரன். இவன் ஈசாக்குக்கு தண்டி ஆசீர்வாதத்தெல்லாம் கொடுக்குறான். அவன் ஒரு தேசத்துக்கு போகிறான், அங்கே போனால் பஞ்சம். பஞ்சம்னா பரவாயில்ல, இந்த ஆசீர்வாத மனுஷர்கள் பஞ்சத்தை பார்த்து பயப்படுறது இல்லை. அந்த பஞ்ச தேசத்தில் போய் கிணத்தனோன்னா தண்ணி வருது, ஏன்னா இவன்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குது. அவன் என்ன பண்றான்? அவன் சாகிறதுக்கு முன்னாலே, ஈசாக்கு சாகிறதுக்கு முன்னாலே யாக்கோபு கூட்ட அவன் தலைமையில கை வச்சு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டாயிருப்பதான்னு தலையில கை வச்சுட்டான். அவன் மேல ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வந்துருது. அவன் எந்திரிச்சு போறான். தூரத்தில் போய் தன்னை மாமன் வீட்டுக்கு போய் மாமா மகளை பார்க்கறான் பாருங்க. அவன் மந்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறா. அப்ப மாமன் எவ்வளவு நொந்து போயிருக்கிறான் பாருங்க. ஒரு ஆம்பளை மேய்க்க வேண்டிய மந்தைய ஒரு பொண்ணு மேய்ச்சிட்டு இருக்குது. கரடி சிங்கம்லாம் வரும், தாவீது காலத்தில் வந்த மாதிரி. இவன் பெண்ணை மேய்க்க விடுறான்னா இவனுக்கு எந்த நிலையில இருந்திருப்பான் பாருங்க. ஏழை ஆயிட்டு இருக்கிறான் போல இருக்குது.
அங்க போய் யாக்கோபு சேர்ந்து 20 வருஷத்துல அவனுடைய தலையெழுத்தையே மாத்துறான். அவன் சொல்றான், பிறகு என்னால கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தாரு. அவனே சொல்றான், மாமாவே சொல்றான், உன்னாலதான் எனக்கு இவ்வளவு பெரிய ஆளானேன் நான். ஹலோ, ஆசீர்வாதம் போற இடமெல்லாம் வனாந்தரத்தை எல்லாம் செழிப்பாக்குகிறது. யோசேப்பு அவனை கொண்டு போய் குழியில தள்ளி ஜெயிலில் போட்டு எல்லாம் பண்ணி கொண்டு போய் விட்டாங்க. எகிப்துல போனா அங்க பஞ்சம், பரவாயில்ல, ஆசீர்வாதம் இருக்கும்போது பஞ்சத்தை எல்லாம் மாற்றி விடலாம். நான் சொல்றேன், அதே வல்லமை, அதே ஆற்றல், அதே திறமை, அதே கடவுளுடைய அருள் ஆசீர்வாதம், அதே ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் இருக்கிறது. ஆகவே புறப்பட்டு போங்கள், உங்கள் பஞ்ச வனாந்தரங்களை செழிப்பான தேசங்களாக மாற்றுங்கள். கையை வையுங்கள், கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். ஏன்னா ஆசீர்வாதம் உங்கள்கிட்ட இருக்குது. உங்க பஞ்சத்தை பார்த்து பயப்படாதீங்க, உங்கள் ஆசீர்வாதத்தின் மேல நம்பிக்கையை வையுங்க, விசுவாசத்தில் அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா.